வெல்கம் டு அர்ஷித் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்ட் 7 தான் விளையாட போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சஞ்சய் பாண்டி அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. அவர் வேறு யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு அன்னை. அவங்க தான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி போட சொன்னாங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இன்னொரு ஒரு குட் நியூஸ், நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. வெரி தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. இந்த மாதிரி நம்ம சேனலில் கொஞ்சம் எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரீச் ஆன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசிக்கிட்டே வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்க வேணாம். சரின்ட்டு ஃப்ரீ ஃபயர் ஏற்றி உள்ளே போனால் கரெக்டாக ஜுட்ஸு கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஜுட்ஸு கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்கிரேட் வந்துட்டு இருந்தது. போடு அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டேன். வந்த உடனே நம்மளுக்கு இந்த பண்டில் நம்ம எடுத்துட்டோம், அந்த கோல்ட் ராயல் பண்டில் எடுத்துட்டோம். நம்மளால தான் எல்லாம் பண்ணணும். இதில் ரேங்க் நம்மளுக்கு லைட்டாக குறைஞ்சிருச்சுங்க. அதில் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரி மாடிஃபைட் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு வாங்க நம்ம பேட்டரி ராயல் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இதோட பவர்ஸ்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம பேட்டரி ராயல்லாம் போகணும். வாங்க பேட்டரி ராயலே போயிட்டு வருவோம். ஓகே, லோட் ஆகுது, லோட் ஆகட்டும். உள்ள வந்தாச்சு. வச்சுக்கோ. ஓகே கைஸ், ஹெலிகாப்டர்லாம் பயங்கரமா இருக்கு. பாருங்க கைஸ், ஹெலிகாப்டர் சும்மா மரணமாக இருக்கு. சரி, இப்போ நம்ம எங்கே இறங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கடா கட்டில் வாங்க. ஐயோ, ஏன்னா தானே குளிச்சு விடுவாங்க. அந்த இடத்த காணும். புதுசாக ஹை ஸ்கூலுன்னு ஏதோ ஒரு இடம் இருக்குது. இது என்ன இடம்னு தெரியல, குதிச்சு தான் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுன்னு நினைக்கிறேன், ஹை ஸ்கூல். ஆமாம், ஸ்கூல் தான் இது. புத்திசம் ஸ்கூல் மாதிரி இருக்கு. சரி வாங்க, இதில் இருக்க லூட்டில் நம்ம வலிக்க வேண்டியதான். ஆத்தி எடுத்தோடனே முடிச்சிருவாங்களோ. ஐயோ, ஆத்தாடி அடி. ஓடுடா யாருக்கிட்ட எப்போ கொஞ்சம் விட்டுருந்தா சத்த நேரத்தை செத்துருப்பேங்க. ஆத்தி ஆம்பளோட கண்ணில் ஏன்டா அப்படி பண்ணுறிய? இனிமேல் இது இறங்கவே கூடாதுங்க. ஆத்தி ஸ்னைப்பரு. எங்கிட்டு இருக்காங்க இதுலயே ஆத்தாடி. ஆத்தாடி, இது கண்ணில் ஆமோ இல்லை. Guys, ஐயோ, ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம இடத்த காலி பண்ணணுங்க. நம்மளால் இங்கே இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு லூட்லாம் அடிச்சுட்டு போயிடுவோம், அப்புறம் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அப்படி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்க. இது வந்து அப்கிரேட்ங்கிறனால கொஞ்சம் எனிமீஸ்லாம் கொஞ்சம் பவராக இருப்பாங்க. ஓகே, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம கதை முடிஞ்சிடும். நல்ல எனிமிஸே இல்லாத இடத்துமா பார்த்து ஓடி போயிட வேண்டியதான். எப்படியோ 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு போட்டு விட்டாச்சு. ஸ்லோக்கில் இங்கேருந்து நம்ம ஓடுறது தான் நல்லது.
பாருங்க கைஸ், இதெல்லாம் என்ன பவர்னு தெரியல, நான் பாட்டுக்கு அன்லாக் பண்ணி விட்டேன். ஆத்தி ஓடு, யார் மேல கை வைக்கிற? இது அந்த பூச்சி விட்டு பாப்போம் இதோட பவர் என்னன்னு. என்னங்க? ஓ, இப்போ நம்ம குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பூச்சியை விட்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. ரொம்பலாம் ஆகுதுல, ஒரு 25 45 அந்த மாதிரி டேமேஜ் போகுது. பூச்சி யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, வச்சுக்கலாம். தலையில கீழே அடிச்சுட்டு போறாங்க, நம்ம இருந்து எஸ்கேப் ஆடுறது நல்லது. ஸோ உங்களோட கியூட்டான நேம் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க கைஸ் தயவுசெய்து. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இது பார்த்தோம். இது என்ன பவர் நம்ம அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதை கலெக்ட் பண்ணணுங்க. அது இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லூட் அடிச்சுப்போம். ஓகே, இங்கே ஒரு இது இருக்கிற மாதிரி காமிக்குது, வாங்க இங்கே போய் பார்ப்போம். ஆத்தி அவளை போட்டுக்க. ஏன் கீழே இருக்கேன்? ஆச்சி குளோபல்லையே ஆகுதுங்க இந்த பவர். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு பவர் கொடுத்துருந்தானுங்க, இருங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஏதோ ரசாயனம் மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துப்போம். இது என்னன்னு தெரில, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, உன்ட்ட என்ன லூட் இருக்கு? ஒன்றுமே இல்லை, வேஸ்ட். ஒரே ஒரு கத்தி எடுத்துக்கோ, அவ்வளோதான். ஐயோ, ஹை ஸ்கூலா? ஓடு ஓடு ஓடு, நினச்சாலே பயமாகுதுங்க. ஓடிட வேண்டியதான். இந்த மாதிரி இது பக்கத்துலேயே வரக்கூடாது, ஹை ஸ்கூல் பக்கத்துலேயே வரக்கூடாது, தெரியாமல் லேண்ட் ஆகிட்டேன். ஆத்தி ஃபுல்லாக பிரேக். இருக்கு, உங்களுக்கு 100 வேணும். எட்டு குளோவால் இருக்கு. சிசர் இந்த இடத்த நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் பார்க்குறேன். சரி வாங்க உள்ளுக்குள்ள அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துக்குவோம். புதுசா இருக்கே அது. சும்மா சேர்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் ஏற தான் முடியாது. இங்கேயும் சும்மா தான் வச்சுருப்பாங்க, ஆனால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஏற்கனவே இங்கே ஒருத்தன் வந்து லூட் அடிச்சுட்டு போயிட்டான் போல. சரி அந்த இருக்குதுங்க இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ஓடு 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 எடுத்துப்பா. ஃபுல் அப்கிரேட் ஆயிடுச்சு. செம்ம. என்னது இப்படி எடுப்போம், இப்படி எடுக்கலாம். செம்மையாக இருக்குல்ல. இந்த பவரை தான் நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணல. இந்த பக்கத்தில் தான் எனிமி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா
நம்ம நேரம் எனிமிஸ் எங்கேயும் காணோம். இன்னும் 12 பேர் இருக்காங்க. 12 பேர் எப்படி அடிக்க போறேன்னு தெரியல. ஏற்கனவே 3 பிளேஸ் 5 பிளேஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 6-5 பிளேஸ் வந்துட்டாங்க. மற்றெல்லாம் பாட்டா இருந்தாலுமே கொஞ்சம் அடி கொடுத்துச்சு. அதாட்டி சிஎஸ் ரேங்க் எடுப்பிற பண்ணுவோம் பார்ட் 8ல. வெஸ்ட் எடுத்துப்போம். கட்லிவா கைஸ். ஆத்தி ஓவல போட்டுப்போம். நான் அடிச்சுப்பாங்க நார பையில. வாட் ப்ரோ? ஆத்தி ஜோனு. ஓடு 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 ஓடு. எல்லா பவரையும் வாங்கியாச்சு லைஃப். இந்த பவரை தான் டெஸ்ட் பண்ணுவோன்னு பார்த்தா ஒன்றுமே காணோம். ஒரு கார் பார்த்துட்டோம். வாங்க நம்ம வந்து சென்ட்ரு ஜோன் போவோம். சென்ட்ரு ஜோன்னா இப்போ நீ இருக்கிறது சென்ட்ரு ஜோன்றாங்கண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ருக்கு போவோம். வாங்க, இதுதான் வந்து லாஸ்ட் சர்க்கிள். இங்கே தான் அடுத்த ஜோன் இருக்கும். ஸோ அதனால நம்ம இங்கே இருப்போம். ஆத்தி இந்த இருக்கும் பாருங்க. பார்த்துறேன். இந்த ஓடியாரம் பாருங்க. வாடா சரியான டேமேஜ். இப்போ போடுறாது. போடா இருந்து போச்சுங்க இந்த பவர். அதை நம்ம இந்த சர்க்கிள்குள்ளே யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய அடியா இது வருது. நல்லா இருக்கண்ணா பவர். நல்லா இருக்குங்க இந்த அப்கிரேட். நருட்டோ அப்கிரேடோட நல்லா இருக்கு. ஆனால் பண்டில்ஸு நருட்டோ மாதிரி இல்லை. பவர்ஸுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள். இதுதாங்க இன்னும் டெஸ்ட் பண்ணல. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒருத்தன் தாங்க இருக்கான். ஆத்தி இதுங்க நம்ம இதில் இந்த பவரை வச்சு தேவைப்படும் நம்மளுக்கு. இன்னும் ஒருத்தன் எங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. தலையில் கீழே அடிச்சுட்டு போகிறாடே முட்டாப்பாடே. டாம்ஸ்னுங்க இப்போலாம் டாம்ஸ்கனுக்கே ஸ்கோப் வச்சுட்டானுங்க. சரி வாங்க போவோம். ஏன் தலையில் கீழே அடிச்சிடாதராடே. ஒருத்தன் கண்டிப்பாக பிளேயராக தான் இருப்பான். நம்ம இன்விசிபிள் ஆகிட வேண்டியதுதான். கண்டிப்பாக சென்ட்ரு ஜோனில் தான் கைஸ் இருப்பான். வாங்க அவனை போய் 2ல் ஒரு கையில் பார்த்துருவோம். இதுதான் சென்ட்ரு ஜோனு. நிறுத்து. இந்த பாருங்க அடிக்கிறான் பாருங்க. ஆத்தி ஆத்தாடி கையில் ஓடு. எங்க இருக்கான்னு தெரியலையே. பின்னாடி இருக்கியாடா? அதான் வைக்காடுடே. ஐயோ பயமா இருக்கே. லாஸ்ட் மேட்ச்சு. எங்க இருந்தாலும் சொல்லிடுறா. இந்த இருக்காங்க பார்த்துட்டேன். அடி சரியான டேமேஜ் கொடுத்தாச்சு. ஆத்தி முடிஞ்சுங்க கதை. அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த கடைசி நிமிஷம் போச்சே. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் அதிகமாக போகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது.
ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.